அசரியான்னு ஒருத்தர் இருந்தார். வெள்ளாரமலைன்னு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில். அந்த ஊரில் பிறந்த முதல் ஆங்கிலிக்கன் பிஷப் அவர். ஆரம்பிச்சுதான் IMS NMS இந்தியன் மிஷினரி சொசைட்டி, நேஷனல் மிஷினரி 2 சொசைட்டி. அன்னைக்கு 1900 எங்க ஆளுங்கெல்லாம் பனையேறிட்டு இருந்த நாட்கள்லயே ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க. அங்க ஒரு கூட்டத்தில் வாலிபர்களுக்கு அவர் சவால் விட்டார். டேய் மிஷினரியா போகணும் அப்படின்ட்டு. ஒரு வாலிபன் எந்திரிச்சுன்னா, பிஷப் ஐயா நீங்க எதுக்கு போக மாட்டேங்கிறீங்க? அவருக்கு உடனே தூங்க முடியல, விட்டுட்டு போயிட்டாரு. ஆந்திராவில் தோர்னக்கல்னு ஒரு இடத்துக்கு. அங்கே லம்பாடிகள்னு ஒரு ஜனத்தின் மத்தியில் ஊழியம் செய்ய போனார். நீங்கள் இன்னைக்கு விஜயவாடா போனீங்கன்னா அங்கே தெருவுக்கு பேர் அசரியா தெருன்னு இருக்குது, ஒரு பெரிய சாலை. எனக்கு ஒரு ஆச்சரியம், தமிழ்நாட்டிலேருந்து வந்து லம்பாடிகள் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைய காப்பு போட்டிருப்பாங்க, விசித்திரமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நான் சின்ன வயசுலேயே அவங்களெல்லாம் சபைகளில் சாட்சி சொல்ல கூட்ட வர்றதுன்னு பார்த்துருக்கேன். அவர் அங்கே போய் மிஷினரியாக வாழ்ந்து அப்போ அவர் ஒரு ரூல் கடைபிடித்தாராம். எனக்கு ரொம்ப பிடித்தமானதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாராவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னா அவங்ககிட்ட சொல்லுவாராம், இன்னொருத்தனை போய் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தி அவனை ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணி வந்தால் உனக்கு ஞானஸ்தானம். இது பைபிளில் இல்லை, ஆனால் செஞ்சு பாருங்கள். இனிமேல் ஞானஸ்தான ஆராதனைக்கு யாராவது ரெடின்னு சொன்னாங்கன்னா, இந்த பாரு போய் இன்னொருத்தரை ரெடி பண்ணி கொண்டா சபை எப்படியும் ஓஹோன்னு வளர்ந்துருக்கும் தெரியுமா? 50 பேர் இருந்த சபை 100 பேராக இருக்கும், 100 பேர் இருந்த சபை 200 பேர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்குமே, பெரிய செலவு இல்லாமலே வளர்ந்துருக்குமே. ஆங்கிலிக்கன் சொல்லுவோம், ஆங்கிலிக்கன் பிஷப் ஆங்கிலிக்கன் தான். இன்னைக்கு லம்பாடிகள் மத்தியில் லட்சக்கணக்கில் விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் அங்கே அவங்க மத்தியில் தான் நான் அந்த ஹைதராபாத் போயிருக்கும்போது பஞ்சாராங்கிற ஜாதி மத்தியிலேருந்து ஜனங்கள் வந்ததை எனக்கு காண்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே அந்த மக்கள் மத்தியில் நான் தேவன் ஒரு பெரிய ஆசை. காரணம் என்னென்னா, இஃப் சம்படி கம்ஸ் டு த லார்ட் தே மஸ்ட் பி மெச்சூர்ட் எனஃப் டு ரீப்ரொடியூஸ். தாங்கள் ஆண்டவருக்குள் வந்ததில் சந்தோஷப்படுறதோடு கூட அவர்கள் போய் இன்னொருத்தரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து தான் ஆகணும்.